ரேக்கின்னா என்ன அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரேக்கிங்கிறது ஒரு ஜாப்பனீஸோட பழமையான மருத்துவ கலை. அது ஒரு ஹீலிங் டெக்னிக். ஸோ ரேன்னாக்கா பிரபஞ்சம்னு அர்த்தம், கீனாக்கா சக்தி. நம்ம பிரபஞ்சத்துலேருந்து சக்தியை பெற்று நமக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியும் இணைச்சு ஒருத்தருக்கு ஹீலிங் பண்ணுறச்சே அவ குணமாகிறா. ரெய்க்கிங்கிற மருத்துவ சிகிச்சை எப்படி எங்கே ஆரம்பிச்சுதுங்கிறத அதோட ஒரிஜினை கொஞ்சம் பார்க்கலாம். டாக்டர் மிகாவோ உசுயிங்கிறவர் ஒரு பேராசிரியர். அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் டச் பண்ணியே நிறைய பேரை ஹீல் பண்ணுறாங்களே, அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியுமா அப்படி என்றால் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. அது அவருக்கு தெரியலைங்கிறது பெரிய தாக்கமாக இருந்தது. ஸ்பிரிச்சுவல் குருவாக இருந்தாலும் அதை டீட்டெயில் அவருக்கு தெரியல. அதனால ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணத்தை தொடங்குறார். ஜப்பான்லேருந்து கிளம்புற பேராசிரியர் டாக்டர் மிகாவோ உசுயி உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளுக்கும் போகிறார். இந்தியா வரார், திபெத் வரார், இங்குள்ள ஹீலிங் டெக்னிக்கை பார்க்குறார். இங்கே சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறார், பாலி மொழி கற்றுக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் திரும்பி ஜப்பான் போகிறார். அப்போ அங்கே ஒரு இன்ட்யூஷனில் அவர் மெடிடேஷன் 21 days கண்டினியூஸாக பண்ணணும்னு தோன்றுறது. அதனால ஜப்பானில் உள்ள ஒரு குகைக்கு போய் அங்கே கண்டினியூஸாக அன்ன ஆகாரம் இல்லாமல் 21 days அவர் மெடிடேஷன் பண்ணுறார். ஃபஸ்ட்டு 20 நாள் அவருக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. 21வது நாள் தனக்குள்ள பெரும் மாற்றத்தை உணர்றார். இறை சக்தி அவருக்குள்ளே இறங்கின போல தோன்றது. அவருக்கு ஏதோ ஒரு லைட் அவருக்கு சகசர சக்கர வழியாக உடல் ஃபுல்லாக பாயிற மாதிரி தோன்றது. புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுறது. அதோடு அவர் வெளியில் வர்றார். வெளியில் வந்த உடனே ஒரு கல் தடுக்கி காலில் ரத்தம் வர ஆரம்பிக்கிறது, வலியும் ஏற்படுறது. அவர் கை வச்சு அந்த இடத்த அமுக்கின போது வலி மறைஞ்செடுத்து ரத்த கசிவும் நின்றுடுத்து. டாக்டர் மிகாவோ உசுயிக்கு ஏற்பட்ட இந்த முதல் அற்புதமான அனுபவத்துக்கு அப்புறம் அவர் கிராமத்துக்குள்ளே வரார். அங்குள்ள சிலருக்கு இதே மாதிரி சிகிச்சை பண்ணி அதுவும் பல அற்புதம் ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த சிகிச்சை முறையை கற்றுத்தரார். புத்த பிக்ஷுகளுக்கெல்லாம் கற்றுத்தரார். இது மாதிரி நிறைய பேருக்கு கற்றுத்தரார். அப்படி டாக்டர் மிகாவோ உசுயி பயிற்சி கொடுத்தவர்களில் பிரதான சிஷ்யர்களாக கருதப்படுறது ஹயாஷி அண்ட் டகாட்டா அப்படிங்கிறவா தான். அவளும் கற்றுண்டு நிறைய பேருக்கு ஹீல் பண்ணினா. டாக்டர் ஹவாயோ டகாட்டோ யூஎஸில் 21 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி கிராண்ட் மாஸ்டராக உருவாக்கினாங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் உலகெல்லாம் போய் பல நாடுகளில் கற்று தந்து தனக்கு கீழே பல சீடர்கள் உருவாக்கினா. அப்போ இந்தியாவில் வந்தவாளும் அவங்களோட பாரம்பரியத்தில் வரவா தான். என் குரு டாக்டர் அனந்த சுப்பிரமணியமும் இதே பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அவர் ஹீலிங் செஞ்சுட்டுருக்கார். எங்களுக்கும் அதே முறைப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கார். ஸோ நாங்கள் அதை ஹீலிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இப்போது சிகிச்சை பண்ணுறோம். இப்போ ரெய்க்கின்னா என்னன்னு பார்த்தோம். ரெய்க்கி எப்படி ஆரம்பிச்சுது, இதோட ஒரிஜின் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ரேக்கி கற்றுக்கணுன்னா இதுக்கு அடிப்படையான தகுதி ஏதானு உண்டான்னு பார்க்கலாம். அப்படின்னாக்கா இதுக்கு அடிப்படை தகுதி எதுவும் தேவையில்லை, யார் வேணால் கற்றுக்கலாம். விருப்பம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்புறம் ரெய்க்கி எத்தனை லெவல்னு இதில் பார்க்கலாம். ரெய்க்கி 1 அப்படிங்கிறது டச் தெரப்பி, ரெய்க்கி 2ங்கிறது டிஸ்டன்ட் ஹீலிங், ரெய்க்கி 3ங்கிறது கிராண்ட் மாஸ்டர். லெவல் 1 டச் தெரப்பின்னா தொடுமுறை சிகிச்சை. அது நமக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம தொட்டு ஹீல் பண்ணுறது போது நம்ம ஹீலிங் சேனலுங்கிறதுனால பிரபஞ்சத்தின் சக்தி நமக்குள்ளே இறங்கி பாதிக்கப்பட்ட பகுதியில் நம்ம கை வைக்கிறச்சே ஹீலிங் எனர்ஜி அங்கே போய் குணமாக்கிறது. இதே டச் தெரப்பியில் சில சமயம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படலாம். மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறச்சு நம்ம காயம் பட்டிருந்தா அந்த இடத்துல கை வச்சான்னா இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கையை மேலே வச்சு நாங்கள் சிகிச்சை அளிப்போம். முதல் லெவலில் டச் தெரப்பியில் நம்ம ஒருத்தர் தான் ஹீல் பண்ண முடியும். இப்போ இந்த டிஸ்டன்ட் ஹீலிங்கில் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் பிரபஞ்ச சக்தி அனுப்புறதன் மூலம் ஹீல் பண்ணுறது சாத்தியமாகுது. உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எப்படி
நம்ம ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எப்படி நம்ம நடக்கணும்னு விரும்புகிறோமோ அதுபடி அது நடக்கும் பிரபஞ்ச சக்தினால். அதே மாதிரி வேறு உங்களுக்கு ப்ராஜெக்ட் நடக்கிறது, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அப்போ எப்படி நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுபடி அது நடக்கும். இல்லை ஹீலிங் ஒரு குரூப்புக்கு பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் எழுதி வச்சுட்டு ஒரேடியாக எல்லாருக்கும் நீங்கள் ஹீல் பண்ண முடியும். இந்த டிஸ்டன்ட் ஹீலிங்கில் சிம்பிள்ஸ் நமக்கு கொடுக்கப்படுறது, அந்த சிம்பிளை அனுப்புறதன் மூலம் நிறைய பேரை நம்ம ஹீல் பண்ணுறோம். டிஸ்டன்ட் ஹீலிங்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் உண்டு. இது நீங்கள் இருந்த இடத்துலேருந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ உள்ளவா யாருக்கு வேணாலும், நீங்கள் தெரிஞ்சவாளாக இருக்கலாம், தெரியாதவாளாக இருக்கலாம், யாருக்கு வேணால் உங்களால் பிரபஞ்ச சக்தி அனுப்பிச்சு ஹீல் பண்ண முடியும். இப்போது தேர்ட் லெவலில் பார்க்கலாம். தேர்ட் லெவலுங்கிறது கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர்னாக்க அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நிறைய நம்ம செகண்ட் லெவலில் நிறைய சிகிச்சை பண்ணி இல்லை நிறைய ஹீலிங் பண்ணி ட்ரெயின் விட்டு தான் நம்ம தேர்ட் லெவலுக்கு போக முடியும். நம்ம குரு நம்ம அந்த அளவுக்கு கிராண்ட் மாஸ்டர் ஆகிற தகுதி நமக்கு வந்துடுத்தான்னு சோதிச்சு பார்ப்பார். அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோன்னு அவருக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தீட்சை கொடுப்பார். ஏன்னா இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். நமக்கு கீழே நிறைய பேரை நம்ம பயிற்சி கொடுத்து ரெக்கி சேனலாக ரெடி பண்ணுறோம், எல்லாருக்கும் ரெட்டின்மெண்ட் கொடுக்குறோம். ரெக்கிக்கு 5 பிரின்சிபல்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லா ரெக்கி ஹீலரும் இதை கடைப்பிடிக்கிறோம். நம்பர் 1, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் வரி. இன்று மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன். நம்பர் 2, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் நாட் பி ஆங்க்ரி. நான் இன்று மட்டும் கோபப்பட மாட்டேன். நம்பர் 3, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஒர்க் ஹானஸ்ட்லி. இன்று மட்டும் நான் நேர்மையுள்ளவராக இருப்பேன். நம்பர் 4, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் ஷோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி லிவிங் பீயிங். இன்று மட்டும் நான் எல்லோரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வேன். நம்பர் 5, ஜஸ்ட் ஃபார் டுடே ஐ வில் லிவ் இன் தி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இன்று மட்டும் நான் நன்றி உள்ளவராக இருப்பேன். டாக்டர் மிகாவு உசுயி ரெக்கி செய்யறதுக்கு ஹீலர்ஸ்க்காக 2 விதிமுறையும் உருவாக்கியிருக்கார். அது என்னென்னா, முதலில் ரெக்கி நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு அவள்கிட்டேருந்து ரிக்வெஸ்ட் வரணும். அவங்க கோரிக்கை இல்லாமல் நம்ம யாருக்கும் ஹீல் பண்ணக்கூடாது. 2வது, ரெக்கி பண்ணுறதுக்கு நம்ம பதிலுக்கு அவள்கிட்டேருந்து ஏதானும் பெறணும். அது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ் வித் கிராட்டிடியூடாக இருக்கலாம், ஏதானும் பரிசு பொருளாக இருக்கலாம், எனிதிங் இன் ரிட்டன். ரெக்கி ஹீலர் ஆகணும்னா நம்ம குருட்டேந்து அட்யூன்மெண்ட், அதாவது தீட்சை பெறணும். அதில் குருஜி நம்ம பிரபஞ்ச சக்தியோட நமக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நமக்கு ஹீலிங் சக்தி கிடைக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்த 21 நாள் இதே ஹீலிங் டெக்னிக்கை நம்ம பயிற்சி பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் டிகிரி அண்ட் கிராண்ட் மாஸ்டர் இரண்டுத்துக்கும் தனித்தனியாக திருப்பி தீட்சை உண்டு, திருப்பி 21 நாள் பயிற்சி உண்டு. இதுவரை ரெக்கியை பற்றின விவரங்களை பார்த்தோம். நான் எப்படி ரெக்கி ஜெர்னியில் வந்தேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அற்புதங்கள் என்னென்னங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.